நடிகர் மன்சூர் அலிகான் தொடங்கின கட்சிக்கு இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்ற பெயரை சுட்டிருக்காரு. அது சம்பந்தமான அறிக்கையை தான் அவர் வெளியிட்டிருக்காரு. தமிழ் தேசிய புலிகள் அப்படின்னு அறியப்பட்ட இந்த கட்சி இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு தங்களுடைய அடையாளம் மற்றும் தீர்மானத்துல ஒரு கணிசமான மாற்றத்தை பெருமையோட அறிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காரு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுடைய இயக்கத்தை விரிவுபடுத்த போறோம் அப்படின்ற மாதிரியும் இதில் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த புது பயணத்தின் மூலமா சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்வோம் அப்படின்ற மாதிரியும் இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம தந்தை பெரியார் மற்றும் டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை இந்த இயக்கம் பின்பற்றும் அப்படின்ற மாதிரியும் இவர் தெரிவிச்சிருக்காரு. இது தவிர சமுதாயம் சார்ந்த வெறியை நீக்கி கல்வி மற்றும் சமத்துவ உரிமைகளை எல்லாருக்கும் குறிப்பா ஏழைகளுக்கு தருவோம் அப்படின்றத உறுதி செய்யறோம் அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்படி தன்னுடைய கட்சிக்கு இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்ற பெயரை சூட்டியிருக்கோம், இதுதான் எங்களுடைய கொள்கைகள் அப்படின்ற மாதிரி மன்சூர் அலிகான் இந்த அறிக்கை மூலமா தெரிவிச்சிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் ட்ரோன் விமானம் மூலமா மருந்துகள் அவசர சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்படக்கூடிய திட்டத்துக்கான சோதனையோட்டம் வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கு. 30 நிமிடத்திற்கு மேல இந்த சோதனையை செஞ்சிருக்காங்க. இப்படி ட்ரோன் விமானம் பறக்கிறத பார்த்த பகுதி மக்கள் ஆச்சரியத்தோட அங்க கூட்டம் கூட்டமா குவிஞ்சிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அவசர கால சிகிச்சைக்காக ட்ரோன் விமானம் மூலமா மருந்துகள் இரத்த பரிசோதனை மாதிரிகள் அனுப்பி வைக்கப்படுறதுக்கான சோதனையோட்டம் நடந்தது. ஜனவரி 24ஆம் தேதியான இன்னைக்கு இதுக்கான திட்டம் தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்போ இதுக்கான சோதனையோட்டம் நடந்திருக்கு. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கரிக்கலாம்பாக்கம் பகுதியில சமுதாய நலவழி மையம் செயல்பட்டு வருது. அங்கதான் அவசர கால சிகிச்சைக்காக மருந்துகள் இரத்த பரிசோதனை மாதிரிகள் ட்ரோன் விமானம் மூலமா அனுப்பி வைக்கப்படுது. அதுக்கான சோதனை மண்ணாடிப்பட்டு எல்லை காளியம்மன் கோயில் பகுதியில் 30 நிமிடத்திற்கு நடத்தப்பட்டிருக்கு. ஜிப்மர் மருத்துவமனையுடைய தொழில்நுட்ப பிரிவினர் இந்த சோதனை ஓட்டத்தை அங்க நடத்தி இருந்திருக்காங்க. அரை மணி நேரம் வானில ட்ரோன் விமானம் பறக்க விடப்பட்டிருக்கு. இத அங்கிருந்த மக்கள் ஆச்சரியத்தோட பார்த்திருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.